ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: அப்பொழுது ஒருவரை ஒருவர் மிதித்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கையில் அவர் தம் சீடருக்கு கூறியதாவது: பரிசேயரின் வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். வெளிப்படாதபடி மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதபடி ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆதலின் நீங்கள் இருளில் கூறியதெல்லாம் ஒளியில் கேட்கப்படும், அறைகளில் காதோடு காதாய் பேசியது கூரை மீதிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு சொல்கிறேன், உடலை கொன்றபின் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்சாதீர்கள். யாருக்கு அஞ்ச வேண்டும் என்றோ உங்களுக்கு காண்பிப்பேன். கொன்றபின் நரகத்தில் வீழ்த்தவும் வல்லவருக்கு அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 குருவிகள் விற்பதில்லையா? அவற்றில் ஒன்றும் கடவுள் முன்னிலையில் மறைக்கப்படுவதில்லையே. ஆம், உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டுள்ளது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் குருவிகள் பலவற்றிலும் நீங்கள் மேலானவர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாருடைய தவறு எல்லாம் குற்றமெல்லாம் மன்னிக்கப்பட்டதோ மறைக்கப்பட்டதோ அவன் பேறு பெற்றவன் என்கின்ற அருமையான வார்த்தைகளை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் சாபங்கள் பல நேரங்களிலே இருப்பதாக நமக்கு பலர் சொல்லுகின்றார்கள். கடவுள் நம்மை முழுமையாக மன்னித்து நம்முடைய பாவங்களை மறக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும். ரஷ்ய தேசத்திலே ஒரு மதகுரு இருந்தார், முஸ்லிம் மதகுரு. ரொம்ப பிரபலமானவர் அந்த மதகுரு. அவருடைய நிலத்திலே ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம் இருந்தது, பெருசு, ரொம்ப பெருசு. ஆனால் நீதியோடும் நேர்மையோடும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் மதிய வேளையிலே ஒரு இளைஞன் வந்தான். வந்துட்டு அவரை பார்த்து, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டான். இந்த மத குருவுக்கு எதுக்காக இவன் வந்து மன்னிப்பு கேட்குறான்னு தெரியல. முட்டி போட்டவன் ஏந்திரிக்கவே இல்லை. நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நான் ஏந்திரிக்கிறேன் அப்படின்னா. சரி, நீ என்ன தப்பு பண்ண, எனக்கு எதிராக இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னப்போ சொன்னான், ஐயா ஒரு மதிய வேளையில் நான் ரொம்ப பசியோட
இந்த ஆற்று ஓரத்தில் உட்கார்ந்து நின்றேன். அந்த சமயத்தில் ஒரு 2 ஆப்பிள் பழம் இந்த ஆற்று தண்ணியில் அடிச்சுக்கிட்டே வந்தது. நான் அந்த 2 ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு என்னுடைய மனசாட்சி குத்திக்கிட்டே இருந்தது. நீ அடுத்தவருடைய பொருளை சாப்பிட்டு விட்டாய் என்கின்ற மனசாட்சி. இது கட்டுக்கதை இல்லை, உண்மையானது. அப்போ நான் இந்த ஆத்து ஓரமா நடந்துகிட்டு வந்தேன். எங்கேயுமே ஆப்பிள் தோட்டம் இல்லை. உங்களுடைய நிலத்தில் மட்டும்தான் ஆப்பிள் தோட்டம் இருக்கின்றதோ? அப்படி என்ன, உங்க நிலத்திலிருந்து தான் அது கீழே விழுந்திருக்கணும். என்னை மன்னிச்சிடுங்க, நான் சாப்பிட்டுட்டேன், நீங்கள் மன்னிச்சாதான் எனக்கு அது ஜீரணமாகும் அப்படின்ட்டு அந்த மத குரு என்னிடத்திலே சொல்லுகின்றார். அந்த மத குருவுக்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம், இப்படியும் ஒரு இளைஞன் இருக்கின்றானே என்கின்ற ஆனந்தம் ஒரு பக்கம். அப்பொழுது அந்த இளைஞனை பார்த்து சொல்லுகின்றேன், சரி, நான் உன்னுடைய குற்றத்தை மன்னிக்கின்றேன், ஆனால் தண்டனையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இளைஞன் சொல்லுகின்றான், ஐயா, நீங்கள் எந்த ஒரு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். ஏன்னா இந்த மதகுருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல இளைஞனை விட்டுடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம். அப்போ அவர் சொல்றாரு, நீ 12 வருஷம் என்கிட்ட வேலை செய்யணும். சரி, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவனும் அந்த இளைஞனும் அவரோடு சேர்ந்து அந்த தோட்டத்திலே உழைக்கின்றான். அவரும் இவரை இந்த இளைஞனை தன்னுடைய மகனை போல நடத்துகின்றார். 12 வருடம் முடிந்தவுடனே அந்த இளைஞன் சொல்லுகின்றான், இதோ 2 ஆப்பிளுக்காக நான் 12 வருஷம் உழைச்சிட்டேன், நான் போகலாமா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு சிறிய ஒரு தண்டனை இருக்கு, நீ அதையும் நிறைவேற்றணும். இந்த இளைஞன் சொல்றான், ஓகே, நான் செய்கிறேன். அது என்னன்னா, கண்ணு தெரியாத என் பொண்ணு இருக்கிறா. அவளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க முடியாது. அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவன் சொல்றான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் திருமணம் செய்து கொள்கிறேன். திருமணம் நடைபெறுகின்றதோ, திருமண மேடையிலே இவன் பார்க்கின்றான், அந்த பொண்ணுக்கு நல்லா கண்ணு தெரியுது, காது நல்லாவே கேட்குது, அருமையா நடந்து வர்றான். இதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ஆச்சரியம். அந்த குருவின் இடத்திலே கேட்கின்றார், உங்களுடைய மகள் குருடு என்று சொன்னீர்கள், செவிடு என்று சொன்னீர்கள், முடம் என்று சொன்னீர்கள், ஆனால் எல்லாமே இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லையே அப்படின்னு சொல்றப்போ அழகா அந்த குரு சொல்லுகின்றார், என்னுடைய மகள் இதுவரை தீயதை பார்த்ததில்லை, தீயதை பார்த்ததில்லை. அவளுடைய கண்கள் தீயதை பார்த்தது இல்லை, அவளுடைய காதுகள் தீயதை கேட்டது இல்லை, அவளுடைய கால்கள் தீமையை நோக்கி நடந்ததில்லை. ஆகையால் இனி வருகின்ற காலங்களிலும் நீ அவளை அப்படியே நடத்த வேண்டும். அதன் பிறகு அவன் திருமணம் செய்து 60 ஆண்டுகள் அழகான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தி அவரும் ஒரு பெரிய மத குருவாக மாறினார் என்று வரலாறு சொல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனவோ அவன் ஆசீர்வதிக்கப்படுகின்றான். அந்த ஆப்பிள் தோட்ட மத குரு அந்த இளைஞனை மன்னித்தார். அந்த மன்னித்த பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இதைதான் நாம் அனைவருமே விவிலியத்தில் பல இடங்களிலே பார்க்கின்றோம். அழகான ஒரு உதாரணம் ஊதாரி மகனுடைய உதாரணம். இதோ மகன் அனைத்து தவறுகளையும் செய்துவிட்டோ திரும்ப வருகின்றான். திரும்பி வந்த பொழுதோ அப்பா
அவனை நிற்க வச்சு, ஏண்டா என்னுடைய சொத்தை எல்லாம் ஆயிடுச்சியே, அந்த கணக்கு எங்க? கணக்கு கேட்கல. இதுவரைக்கும் என்ன செலவு பண்ண, எப்படி செலவு பண்ண கேட்கல. மாறாக அவன் புதிய ஆடையை அவனுக்கு கொடுத்தார், கையிலே மோதிரத்தை கொடுத்தார், அவன் பாவங்களை மன்னித்தார், அவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். அவன் அங்கே பேறு பெற்றவனாக மாறினான். பேறு பெற்றவனாக மாறினான். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. யாருடைய பாவங்கள் மறைக்கப்பட்டனவோ மன்னிக்கப்பட்டனவோ அவன் பேறு பெற்றவன். அப்போ ஊதாரி மகன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மறக்கப்பட்டன. அதனால்தான் அந்த தந்தை மற்றவர்களை பார்த்து சொல்லுகின்றார், வா விருந்தை கொண்டாடுவோம். நான் முதல்ல சொன்ன நிகழ்ச்சியிலே அந்த மதகுரு அந்த இளைஞனுடைய தவற்றை மன்னித்தார். மன்னித்த பிறகு அவர் ஒரு மாபெரும் ஞானியாக மாறுகின்றார். இரண்டாவதான ஒரு நிகழ்ச்சி சக்கேயினுடைய சந்திப்பு. அந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இதோ இவனும் ஆபிரகாமின் மகன்தானே. அவன் பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டன. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய சொத்தில் பாதியை நான் கொடுத்து விடுகின்றேன். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கண்டுக்கவே இல்லை. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னவுடனே அவன் ஆபிரகாமின் மகனாக மாறுகின்றான். மூன்றாவது, தொலைந்து போன ஆடு. தொலைந்து போன ஆடு அது ஆட்டு கும்பலோடு இருக்க வேண்டும், ஆனால் அது தொலைந்து விட்டதோ. அப்படி தொலைந்து போனதை கண்டுபிடிப்பதற்காக அந்த இடையன் செல்லுகின்ற பொழுதோ அந்த ஆட்டை கண்டுபிடிக்கின்றான். கண்டுபிடித்த பொழுதோ அந்த ஆட்டை அவன் அடிக்கவில்லை, மாறாக தன்னுடைய தோளிலே சுமந்தோ திரும்ப வந்தான் என்று நான் வாசிக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தனியா போயிட்டேன்ட்டோ அந்த இடையன் அந்த ஆட்டை அடிக்கவில்லை, மாறாக அதை தன்னுடைய தோளிலே சுமந்தான் என்றால் காரணம் என்ன? அது செய்த தவற்றை அவன் மன்னித்து விட்டான், மறந்து விட்டான் என்றுதான் அர்த்தம். ஐயோ நீ தனியா போயிட்டியே, சாப்பிட்டியா, எந்த பயத்தோட, எந்த காட்டு விலங்கு உன்னை அடித்து விடுமோ என்கின்ற பயத்தில் வாழ்ந்தாயோ என்று தட்டி தழுவி அதற்கு ஆறுதல் கொடுத்தோ அதை தன்னுடைய தோளிலே சுமந்து வருகின்றான். அதே போல்தான் கடவுள் எப்பொழுதோ நாம் அவரிடத்தில் வருகின்றோமோ, எப்பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றாரோ மறக்கின்றாரோ அப்பொழுதோ நாம் பேறு பெற்றவர்கள். இதைதான் இசையா இறைவாக்கினர் 43வது அதிகாரத்தில் 25வது வசனத்திலே அழகாக சொல்லுவார். இதோ நான் உன்னுடைய அக்கிரமங்களை அழிப்போம். நம்பிக்கையோடு திரும்பி வர்றவனுடைய அக்கிரமங்களை அழிப்போம், பாவங்களை நினைவு கூற மாட்டோம். நம்ம நினைக்கவே மாட்டோம். வழக்கமா கிராமங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு, திஷ்டி சுத்தி போடுவாங்க. திஷ்டி சுத்தி போடுறப்போ என்ன செய்வாங்க, அதை சுத்தி போட்ட பிறகு அது யாருக்கு சுற்றப்பட்டதோ அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, திரும்பி பார்க்காத, அப்படியே முன்னாலேயே போயிடு. திரும்பி பார்க்காத, அப்படியே முன்னாலேயே போயிடு. அதே போல்தான் கடவுள், இதோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ திரும்பி பார்க்காத. நானும் திரும்பி பார்க்கல. உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன், திரும்பி பார்க்காதே, முன்னாலே போ. அதே போல்தான் இசையா இறைவாக்கினர் சொல்லுகின்றார்,
கடவுள் பாவங்களை நினைவு கூற மாட்டோம் என்று சொல்லுகின்றார். எபிரேயருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 8வது அதிகாரம் 12வது வசனம் கடவுள் சொல்லுகின்றார், இதோ இரக்கத்தோடு உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பேன், அவர்கள் பாவங்களை இனி நினைக்க மாட்டேன். பாருங்க, கடவுள் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்றோ சங்கீதாசிரியர் சொல்வது இந்த வசனத்தில் தெரியுது. இரக்கத்தோடு அக்கிரமங்களை மன்னிப்பேன், அவர்கள் பாவங்களை இனி நினைவு கூற மாட்டேன். நினைவு கூறவே மாட்டேன், மன்னிச்சிடுவேன். அதுதான் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். மனுஷன் வந்தோ நம்ம திரும்ப திரும்ப பாஸ்டையே பேசின்னு இருப்போம். நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ என்னை பற்றி இதெல்லாம் சொன்ன. ஆனால் கடவுள் அப்படி அல்ல, மன்னித்து விடுகின்றார், விட்டு விடுகின்றார். அவள்தான் போ, இனிமேல நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழு. ரோமையருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்திலே சொல்லப்படுகின்றதோ, எல்லோரும் பாவம் செய்தனர், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அருளால் அவருக்கு ஏற்புடையவராக மாற்றப்பட்டனர், அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும். மனுஷன் தவறக்கூடியவர், நம்ம கடவுள் இல்லை. கடவுள் அறிவார், ஆனால் அவருடைய இரக்கத்தினாலும் அருளினாலும் நாம் ஏற்புடையவராக மாறும்படி அவர் நம்மை ஆக்குகின்றார். இதைதான் அருளப்பருடைய திருமுகத்திலே 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்திலே சொல்லுகின்றார், அனைத்தையும் இறைவன் அறிந்தவர் என்பதில் நினைவில் கொள்ளுங்கள். பாருங்க, எல்லாத்தையும் அறியும். அதனால்தான் இன்றைய வாசகம் அருமையான வாசகம். ஆம், உங்கள் தலைமயிர் எல்லாம் எண்ணப்பட்டுள்ளது, அஞ்சாதீர்கள், ஏனெனில் குருவிகள் பலவற்றிலும் நீங்கள் மேலானவர்கள். விவிலியம் சொல்லுது, நான் சொல்லல. எல்லாத்தையும் அறிவார். நம்ம மனுஷங்களை ஏமாத்திடலாம். நான் இப்படி நடந்துக்கல, நான் அப்படி நடந்துக்கல, நான் இப்படி பேசல, நான் அப்படி பேசல, நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன். ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். நாம் நடத்துகின்ற நாடகங்கள், நாம் பேசுகின்ற பேச்சுக்கள், நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையும் அறிவார். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னுடைய தலையில் இருக்கிற ஒரு இது கீழே விழுனா கூட அது என்னுடைய அறிவில் தான் எண்ணப்பட்டிருக்கிறதோ. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடத்தில் வருவோம். ஏசப்பா, நான் செய்த பாவங்கள், நான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் நீர் மன்னியும். அனைத்தையும் அறிந்தவர் நீர். நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா, நீங்க என்னுடைய பாவத்தை மறந்துட்டீங்கன்னா போதும், நான் பேறு பெற்றவனாக மாறுவேன். திருதி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார், நம்முடைய குற்றங்களை மறக்கின்றார், நம்மை பேறு பெற்ற மனிதர்களாக மாற்றுவார் என்கின்ற எண்ணத்தோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.